சக்தி இன்டர்நேஷ்னல் பள்ளி ஸ்ரீமதி வழக்கு தொடர்பாக இன்று தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கானது இன்று நேர் நிற்கப்பட்டது. அந்த வழக்கில் ஏற்கனவே மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன், மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் 91 குற்றவியல் நடைமுறை சட்டப்படி எஃப்ஐஆர் புக், ஜென்ரல் டைரி, கால்டயல் ரெக்கார்டு, ஐபிடிஆர் ரெக்கார்டு தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் கேட்டு, அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ், கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் கேட்டு நம்ம விழுப்புரம் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கானது நீதிமன்ற மாவட்ட பிரிக்கப்பட்டதன் தொடர்பாக விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு வழக்கு மாறுதலாகி, அந்த வழக்கில் கடந்த ஹியரிங்கின் போது மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் அந்த 91 குற்றவியல் நடைமுறை சட்ட மனுக்கள் மீதாக வாதிட்டார். அந்த வாதங்களை கேட்டிருந்த நீதிபதி அவர்கள் இன்றும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த 3 வழக்குகளுக்கும் தனித்தனி எங்கள் சார்பில் வக்காலத்துகளும் தாக்கல் செய்யப்பட்டன. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் அடுத்த வாய்தா 14/5க்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் குற்றவாளிகளான சாந்தி, ரவிக்குமார், சிவசங்கரன் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நாங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் தொடர்பாகவும் அன்று மீண்டும் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் தொடர்பாக வாதிட இருக்கிறார். 14/5க்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.